2012 வந்த ஒரு கேள்வி. ஏசி சர்க்யூட் மாறுதிசை மின்னோட்ட மின்சுற்றுல ரெசிஸ்டன்ஸ் R, இண்டக்டன்ஸ் L, அப்புறம் கெப்பாசிட்டன்ஸ் C. சீரீஸ்லையும் இருக்கு, பேரலல்லையும் இருக்கு, தொடர் இணைப்பு, பக்க இணைப்பு. இதுல கட்டப்படம் எப்படி வரைகிறது, ஃபேசர் டயக்ராம், இம்பிடன்ஸ் டயக்ராம், மின் எதிர்ப்பு படம், இதெல்லாம் நம்ம தியரியில கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்யூட்ல அவங்க இந்த ஏசியோட வோல்டேஜ் மின்னழுத்தம் வந்து 20 வோல்ட்னு கொடுத்துருக்காங்க. எப்பவுமே ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை மெஷர் பண்ணுற வேல்யூவை தான் கொடுப்பாங்க. அது எப்பவுமே வந்து உங்களுக்கு வந்து ஆர்எம்எஸ் வேல்யூ தான். அப்போது விஆர்எம்எஸ் அல்லது இஆர்எம்எஸ் அதுதான் வந்து உங்க கொடுத்துருக்கிற அந்த 20 வோல்ட். அதோட ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி கோண அதிர்வெண் வந்து 100 ரேடியன்ஸ் பர் செகண்ட். மெயின் சர்க்யூட்ல போற கரண்ட், அதாவது இந்த மின்னழுத்த மூலத்திலிருந்து சோர்ஸ்லேருந்து வர்ற கரண்ட்டை நம்ம ஐன்னு வச்சுப்போம். 2 செக்மெண்டா பிரியுது பாருங்க, பேரலல் கனெக்ஷன். இந்த செக்மெண்ட்ல I1ன்னு வச்சுப்போம், கீழே I2ன்னு வச்சுப்போம். இந்த போர்ஷனை நம்ம MNன்னு மார்க் பண்ணிப்போம், இதை OPன்னு மார்க் பண்ணிப்போம். ரைட். நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த அப்ளைடு வோல்டேஜ் நம்ம கொடுக்குற இந்த மின்னழுத்த மூலம் வந்து MNக்கும் போகுது, OPக்கும் போகுது. அப்போ MNல இருக்கிற வோல்டேஜும் OPல இருக்கிற வோல்டேஜும் ஈக்குவலாக தான் இருக்கும், 20 வோல்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஃபேஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஆனால் அது உள்ள பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற செக்மெண்ட்ல 2 காம்பனன்ட்ஸ் இருக்கு. கெப்பாசிட்டன்ஸ் ஒன்று இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்கு. இப்போ இந்த கெப்பாசிட்டன்ஸ்ல இருக்கிற வோல்டேஜை நீங்க இந்த கொஞ்சம் பெரிய டயக்ராம் வந்துப்போம். இந்த போர்ஷன் வந்து MN, இது OP. ஸோ மெயின் கரண்ட்டை நம்ம ஸ்மால் லெட்டர் ஐன்னு இங்கே கொடுத்துப்போம், கேபிட்டல் கூட வச்சுக்கலாம் நீங்க. இது I1, இது I2. இந்த வோல்டேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இதை நீங்க மெஷர் பண்ணீங்க அப்படின்னா இதை நம்ம VCன்னு வைக்கிறோம்னு வைங்க, இதை வந்து VR1ன்னு வைக்கிறோம். பொதுவாக நம்ம நேர்திசை மின்னோட்டத்தில் DC கரண்ட்ல இந்த மாதிரி ஒரு சர்க்யூட் இருக்குன்னா, தொடர் இணைப்புல சீரீஸ்ல உங்களுக்கு சர்க்யூட் எலமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வோல்டேஜை ஆட் பண்ணிக்கலாம். வோல்டேஜ் ஆட் பண்ணீங்கன்னா டோட்டல் வந்து அப்ளைட் வோல்டேஜுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது VC + VR1 வந்து அந்த VMNக்கு ஈக்குவலாக இருக்கும். பட் இங்கே ஏசி சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் எலமெண்ட்ஸ் வேற வேறையா, கெப்பாசிட்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ்னு இருக்கு, இண்டக்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ்னு இருக்கு, கெப்பாசிட்டன்ஸ், இண்டக்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ், இந்த மாதிரி வேற வேற எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த டோட்டல் வந்து எப்பவுமே அப்ளைடு வோல்டேஜுக்கு ஈக்குவலாக இருக்காது. இன்ஃபேக்ட் VMN நம்ம சொல்ற இந்த 20 வோல்ட் வந்து அதிகமாக இருக்கும். VMN ஆக்சுவலாக வந்து VC + VR1 விட கம்மியாக இருக்கும், லெஸ் தேனாக இருக்கும், ஈக்குவலாகவே இருக்காது. எப்போ ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 எலமெண்ட்டுமே ரெசிஸ்டன்ஸாக இருந்துன்னு வைங்க, VCக்கு பதிலாக VR1, VR2ன்ற மாதிரி இருந்ததுன்னா அது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது ஈக்குவலாக இருக்கும். அதர்வைஸ் எப்போவுமே வந்து கம்மியாக தான் இருக்கும், கூட இருக்கவே முடியாது. கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா செகண்ட் செக்மெண்ட்டில் OPயில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், VOP should be less than VL + VR2ன்னு வச்சுப்போம். ஸோ இந்த மாதிரி தான் இது வந்து இந்த பாயிண்ட் வந்து நம்ம வந்து RLC சீரிஸ் சர்க்யூட்டில் நீங்கள் படித்த பாயிண்டாக தான் இருக்கும். அது அதாவது சம் ஆஃப் த பார்ட்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு த டோட்டல்னு சொல்லுவாங்க. இந்த பார்ட்ஸ் எல்லாம் டோட்டல் பண்ணீங்கன்னா, சம் பண்ணீங்கன்னா அது டோட்டல் வோல்டேஜ் இந்த டோட்டலுக்கு ஈக்குவலாக இருக்காது அப்படின்றது ஒரு பாயிண்ட். அதே போல கரண்ட் இந்த இடத்துல பிரிஞ்சு I1, I2ன்னு போகுது பார்த்தீங்களா, அங்கேயும் வந்து நம்ம ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கரண்ட்டுக்கும் உங்களுக்கு வந்து ஃபேஸ் மாறுறது, இந்த இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேஸ் வேற ஃபேஸில் இருக்கும். இந்த VCன்றது வந்து வேற ஃபேஸ்லையும், VR1 வேற ஃபேஸ்லையும் இருக்கும், கட்டம் வந்து வேற கட்டத்தில் இருக்கும். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா VC வந்து VR1ஓட 90 டிகிரிஸ் ஃபேஸ் கம்மியாக இருக்கும், ஃபேஸ் லேக்னு சொல்லுவாங்க, பின்தங்கி இருக்கும் கட்டம். அதே போல் VL வந்து உங்களுக்கு VR2ஓட ஃபேஸ் வந்து 90 டிகிரிஸ் அதிகமாக இருக்கும்.
அப்போ உங்களுக்கு வெக்டர் மாதிரி தான் அது பிஹேவ் பண்ணும். நீங்க வெக்டர் டயகிராம் போட்டு பேரலகிராம் லாவை நீங்க அந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் நீங்க கால்குலேஷன் போடணும். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து பித்தகரஸ் தியரம்ல நம்ம ஃபெமிலியரா நமக்கு இருக்கிற இந்த 2 நம்பர்ஸ் வச்சுக்கங்களேன். இந்த பக்கம் ஒரு 4 வேல்யூ இருக்கு. இந்த டைரக்ஷன்ல. இந்த டைரக்ஷன்ல 3 இருக்குன்னு வைங்களேன். இதனுடைய ரிசல்டன்ட் எப்பவுமே வந்து இந்த டோட்டலுக்கு ஈக்குவலா இருக்காது. 4 + 3 7 வராது. பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த இடத்துல 5 தான் வரும். கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான். இப்போ இந்த VC வந்து 4ன்னு வச்சுங்களேன். VR1 வந்து 3ன்னு வச்சுங்க. VMN வந்து 5 தான் வரும். 7 வராது. அதாவது VC + VR1 வந்து 7 அப்படின்னு நம்ம கால்குலேஷன் சிம்பிள் சம்மேஷன் இங்க அப்ளை பண்ண முடியாது. வெக்டோரியல் அடிஷன் தான் அப்ளை பண்ணணும். ஏன் நம்ம வெக்டர் அடிஷன் அப்ளை பண்றோம்? ஈவன் தோ பொட்டன்ஷியலும் சரி கரண்ட்டும் வந்து உங்களுக்கு ஸ்கேலர். ஆனா ஏசியில் அதனுடைய ஃபேஸை வச்சு நம்ம கால்குலேஷன் பண்ணும்போது நம்ம வெக்டராக தான் அந்த ட்ரீட் பண்ணணும். அதனால தான் அந்த ஃபேஸர்னு ஒரு வேர்டை யூஸ் பண்றாங்க. ஃபேஸ் ப்ளஸ் வெக்டர், கட்டப்படம். இதே மாதிரி தான் கரண்ட்டுக்கும் இதே ரூல் தான் அப்ளை ஆகும். மெயின் சர்க்கியூட்ல நீங்க அப்ளை பண்ற அந்த சர்க்கியூட்லேருந்து அந்த சோர்ஸ்லேருந்து வர்ற கரண்ட் ஆகி அது ரெண்டா பிரியுது. I1 அண்ட் I2 பிரியுது. இந்த ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா I1 + I2 இந்த அந்த டோட்டல் கரண்ட் அதை விட கம்மியாக தான் இருக்கும். அதே ரூல் தான் இங்கேயும். I is less than I1 + I2. அப்போ இங்கேயும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரண்ட்டோட ஃபேஸை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபேஸர் டயக்ராம் போட்டு தான் நீங்கள் கரண்ட்டையும் டீல் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த பேக்ரவுண்ட் நமக்கு போதும். இப்போ நம்ம கொஸ்டினில் மீதி என்னன்றதை பார்ப்போம். இந்த சர்க்கியூட்டில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டோம். இது மல்டிபிள் செலெக்ஷன் டைப் கொஸ்டின். இது மல்டிபிள் செலெக்ஷன் கொஸ்டின். அப்போது உங்களுக்கு வந்து மோர் தென் ஒன் ஆப்ஷன் கரெக்டாக இருக்கலாம். 4மே கூட கரெக்டாக இருக்கலாம். அல்லது A அண்டு B கரெக்டாக இருக்கலாம். இந்த மாதிரி எந்த காம்பினேஷனில் வேணால் உங்களுக்கு ஆன்சர்ஸ் இருக்கலாம். எல்லாமே கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணால் தான் ஃபுல் மார்க் கிடைக்கும். JEE அட்வான்ஸில் இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து மல்டிபிள் செலெக்ஷன் ஒரு கேட்டகரி உண்டு. ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட் த்ரூ த சர்க்கியூட். இந்த மெயின் சர்க்கியூட்டில் அந்த சோர்ஸ்லேருந்து மூலத்திலேருந்து வரக்கூடிய கரண்ட் வந்து 0.3 ஆம்பியர்ஸ்னு ஒரு சாய்ஸு. உடனே அடுத்த சாய்ஸ் 0.3√2. அப்போ இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று கரெக்டாக இருக்கலாம் அல்லது ரெண்டுமே கூட தப்பாக இருக்கலாம். அடுத்தது வோல்டேஜ் அக்ராஸ் தி 100 ஓம் ரெசிஸ்டர். இந்த VR1ன்னு போட்டோம் பார்த்தீங்களா, இந்த ரெசிஸ்டன்ஸ்னுடைய வோல்டேஜ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதாவது 10√2ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் அந்த கரண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம்னா V is equal to I/R. ஓம்ஸ் லாவை அப்ளை பண்ணி நம்ம போடலாம். ஓம்ஸ் லாவை அப்ளை பண்ண முடியுமா சார் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டில் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அதனுடைய அந்த RMS வேல்யூ அல்லது அதனுடைய அந்த ஃபேஸர் டயக்ராம் வச்சு நம்ம போடும்போது அப்ளை பண்ண முடியும். வோல்டேஜ் அக்ராஸ் த 50 ஓம்ஸ், இந்த கீழே இருக்கிற அந்த அதனுடைய வோல்டேஜ் 10ன்னு போட்டிருக்காங்க. இதில் என்னென்ன கரெக்டுன்றதை நம்ம செக் பண்ணணும். ஸோ இந்த பேக்ரவுண்ட் நமக்கு இருந்தால் தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது எதெல்லாம் கண்டுபிடிக்கணுங்கிறது தெரியும். சரி, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இந்த MN செக்மெண்ட் எடுத்துப்போம். இந்த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் எடுத்துப்போமா MN. இந்த MN செக்மெண்ட்ல இந்த பகுதி MN பகுதியில் 2 எலமெண்ட்ஸ் இருக்கு பாருங்க. கெப்பாசிட்டன்ஸ் இருக்கு, மின்தேக்கியும் மின்தடையும் இருக்கு, ரெசிஸ்டன்ஸும் இருக்கு. கண்டிப்பாக அதில் வந்து கரண்ட் அதில் I1ன்ற கரண்ட் தான் 2 வழியாகவும் போகணும். ஏன்னா சீரீஸ் தொடர் இணைப்பில் இருக்கு. இதில் போகிற கரண்ட்டும் I1 தான், இதில் போகிற கரண்ட்டும் I1 தான். இப்போ இந்த 2 ரெசிஸ்டன்ஸுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த 2 ரெசிஸ்டன்ஸுக்கு ஈக்குவலண்டா தொகுபயன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ரிசல்டன்ட் ஒன்று கண்டுபிடிச்சோம்னா இந்த சர்க்கியூட் இன்னும் கொஞ்சம் ஈஸியராக இருக்கும். இப்போ பாருங்க, இந்த மாதிரி இந்த சர்க்கியூட்டை நம்ம ரீட்ரா பண்ணணும். அதாவது இந்த 100 மைக்ரோ ஃபேரட் இருக்கு பார்த்தீங்களா, இது இந்த 100 மைக்ரோ ஃபேரட் வந்து ரெசிஸ்டன்ஸ் இல்லை, ஆனாலும் மாறுதிசை மின்னோட்டம் ஏசி கரண்ட்டுக்கு இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர் பண்ணும். அதை XCன்னு படிச்சிருப்பீங்க. கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ், மின் தேக்கியின் மின் மறுப்பு. இது வந்து R1. இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையும் நீங்கள் சீரீஸில் அகைன் நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா சீரீஸில் வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஆட் ஆகும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ரூல் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அதாவது இந்த ரெண்டினுடைய டோட்டல் வந்து நம்ம Z1ன்னு வச்சோன்னு வச்சுங்களேன், Z1. இந்த Z1 வந்து XC + R1க்கு ஈக்குவலாக இருக்காது. XC + R1க்கு ஈக்குவலாக இருக்காது. இன்ஃபேக்ட் லெஸ் தேனாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் கரெக்டாக அந்த Z1 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த XCனுடைய இம்பிடன்ஸ் டயக்ராம் போட்டால் தான் XC அண்ட் R1 இம்பிடன்ஸ்
டயக்ராமில் அதை ஃபிக்ஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். கீழே இருக்கிற அந்த ஓபின்ற செக்மெண்ட்டில் அதே மாதிரி Z2 இந்த இண்டக்டன்ஸ் காயில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து XL அப்படின்னு ஒரு இண்டக்டிவ் ரியாக்டன்ஸை ஆஃபர் பண்ணும். அதாவது மின் தூண்டியின் மின்மறுப்பு. இது நீங்கள் தியரியில் கொஞ்சம் பார்த்துங்க. அடுத்தது R2. இந்த ரெண்டினுடைய காம்பினேஷன் வந்து Z2, அதாவது இம்பிடன்ஸ் மின் எதிர்ப்பு Z2ன்னு நம்ம வச்சுக்கோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் MNல இருக்கக்கூடிய அந்த Z1 கால்குலேட் பண்ணணும், OPயில் இருக்கக்கூடிய Z2வையும் கால்குலேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த MN செக்மெண்ட்ல ரெண்டு இருக்கு, ஒன்று XC இருக்கு, இன்னொன்று R1 இருக்கு. டயக்ராம் இங்கே நம்ம செப்பரேட்டாக இருக்கு. ஓகே, ஸோ இதை நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபெமிலியரான டயக்ராம் தான். இந்த டயக்ராம் வந்து இம்பிடன்ஸ் டயக்ராம்னு நீங்கள் புரிஞ்சுங்க. மின் எதிர்ப்பு படம். இதில் நம்ம R1 நம்ம அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் மார்க் பண்ணியிருக்கோம். எப்பவுமே வந்து இந்த சர்க்கியூட்டில் ஏசி சர்க்கியூட் வரும்போது XC இருக்குது பார்த்தீங்களா, கெப்பாசிட்டன்ஸோட ரியாக்டன்ஸ் மின் மறுப்பு, அது எப்பவுமே வந்து உங்களுக்கு R1ஓட லேக் ஆகும். ஃபேஸில் வந்து 90 டிகிரிஸ் பின்தங்கி இருக்கும். கட்டம் வந்து 90 டிகிரிஸ் பின்தங்கி இருக்கும். ஸோ இந்த டோட்டல் இது ஆங்கிள் வந்து 90. ஸோ இந்த XC முதல்ல நம்ம கால்குலேட் பண்ணுவோம். வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் XC? 1/C ஒமேகா. இப்போ நீங்கள் சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 100 மைக்ரோ ஃபேரட். 100 மைக்ரோனா 10⁻⁻6 போடணும். ஒமேகா வந்து ஒரு 10⁻2 100 இல்லையா, அதுவும். ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா இது 10⁻2ன்னு வச்சுக்கோங்க, இதுவும் 10⁻2, 10⁻4, 10⁻6. ஸோ 10⁻2 கீழே வரும், விச் இஸ் ஈக்குவல் டு 100 ஓம்ஸ். இந்த XCயோட வேல்யூ வந்து 100 ஓம்ஸ். R1ஓட வேல்யூ நம்ம 100 தான் பார்த்துருக்கோம். அப்போ இந்த ரெண்டையும் நீங்கள் கம்பைன் பண்ணிங்கன்னா பேரலோகிராம் அப்ளை பண்ணும்போது ரெண்டுமே ஈக்குவல் வேல்யூஸாக இருக்கிறதுனால இந்த ரெண்டு சைடுமே பேரலோகிராம், நீங்கள் இந்த ரூல் வந்து நீங்கள் பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணிங்கன்னா தெரியும். ஈக்குவலாக இருக்கும்போது அந்த ரிசல்டன்ட் இருக்குது பார்த்தீங்களா, தொகுபயன் வந்து எனி ஒன் வேல்யூ 100னா 100 அந்த வேல்யூ இன்ட்டு √2. இதுதான் உங்களுக்கு Z1ஓட வேல்யூ. நீங்கள் பித்தாகரஸ் தியரம் போட்டு நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்து செக் பண்ணிக்கலாம். அடுத்தது இதே மாதிரி அடுத்த செக்மெண்ட்டுக்கும் நான் இது வந்து MN செக்மெண்ட்டுக்கு, OP செக்மெண்ட்டுக்கு நான் இங்கே பார்த்துட்டு நம்ம போகலாம். ஓபிலையும் பார்த்தீங்கன்னா இந்த R2வை நம்ம வந்து அலாங் தி எக்ஸ் ஆக்சிஸை ஃபிக்ஸ் பண்ணிப்போம். இது 50 ஓம்ஸு. இதோட இந்த XL வந்து லீடிங்கில் இருக்கும் 90 டிகிரிஸ். ஃபேஸ் வந்து 90 டிகிரிஸ் லீடிங்கில் இருக்கும். ஃபார்முலா என்ன? L ஒமேகா. L வந்து 0.5, அதாவது 0.5 நம்ம 5/10 எழுதலாம். இது 100. ஒரு 0 கேன்சல் பண்ணிங்கன்னா இப்போ இதனுடைய வேல்யூ கரெக்டாக 50 தான் வருது பாருங்க. XL இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 50. அகெயின் அப்போ இதனுடைய இம்பிடன்ஸ் வந்து ரிசல்டன்ட் இல்லையா, Z2, எனி ஒன் வேல்யூ இன்ட்டு √2. ஸோ 50 இன்ட்டு √2 ஓம்ஸ்னு வரும். இந்த ரெண்டு வேல்யூஸும் நம்ம இங்கே போட்டுப்போம். Z1 வந்து 100 √2, இது வந்து 50 √2. இது வழியாக போகிற கரண்ட்டு தான் I1, இது வழியாக போகிற கரண்ட்டு தான் I2. இப்போ நம்ம இமீடியட்டாக I1 I2 கண்டுபிடிச்சிட முடியும். ஏன்னா இந்த MNக்கு அக்ராஸ் என்ன வோல்டேஜ் இருக்கும் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண வோல்டேஜ் தான் இருக்கும். அப்ளைடு வோல்டேஜ் வந்து 20 வோல்ட். திரும்ப சொல்கிறேன், நீங்கள் இந்த வேல்யூ போட்டுட்டாங்களே என்ன அர்த்தம்னா அது வந்து RMS வேல்யூ தான். அது RMS வேல்யூ வச்சுட்டு நீங்கள் வந்து எப்படி அந்த ஈக்குவேஷனை எழுதுறது அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா சாய்ஸில் அந்த மாதிரியும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தவிர வேறு ஆப்ஷன்ஸ் கொடுத்து சாய்ஸை கொஞ்சம் மாற்றி இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜோட எக்ஸ்பிரஷன் ஈக்குவேஷனை கூட கேட்கலாம். அப்படி நீங்கள் ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ வந்து V மேக்ஸிமம் இன்ட்டு sin ωt அப்படின்னு போட கற்றுக்கணும். இந்த V மேக்ஸிமம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த 20யை √2வால் மல்டிப்ளை பண்ணி போடணும். இதெல்லாம் நீங்கள் தியரியில் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, இப்போ நீங்கள் திரும்ப ஓம்ஸ் லாவை இங்கே அப்ளை பண்ண முடியும். I1 I is equal to V/R VMN டிவைடட் பை Z1. VMN தான் 20ன்னு பார்த்துட்டோம் நம்ம, டிவைடட் பை Z1 வந்து 100 √2. 2 வந்து நம்ம √2 இன்ட்டு √2ன்னு பிரிச்சுப்போம். அது 2 ஆகிடுது. ஒரு 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். கீழே பார்த்தீங்கன்னா 100 இன்ட்டு √2. ஒரு √2 கேன்சல் ஆகிடும், ஒரு 0 கேன்சல் ஆகிடும். அப்போது திஸ் இஸ்
1/10 into root 2 அல்லது நம்ம 0.1 root 2ன்னு கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து I1. அடுத்து I2 கண்டுபிடிக்கணும்னா அதுவும் இதே மாதிரி தான். VOP divided by Z2. VOPயும் 20 தான் divided by 50 root 2. இதை என்ன பண்ணுறேன்னா திரும்ப root 2 into 10 into ஒரு 2 divided by 100ன்னு போட்டுக்கிறேன். 100 root 2. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஏற்கனவே போட்ட கேல்குலேஷன் தான். அதோட ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த இது வந்துடும். அதாவது மேலேயும் கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி நான் போட்டுக்கிறேன். ஸோ திஸ் இஸ் 0.1 root 2 into 2 இல்லையா? Therefore I get here I2 as 0.2 root 2 ampere. இது வந்து I1 வந்து என்னது? I1 is 0.1 root 2 ampere. இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க டோட்டல் கரண்ட்டு அஃப்கோர்ஸ் இந்த தேர்ட் சாய்ஸை செக் பண்ணிவிட்டோம். நம்ம வோல்டேஜ் அக்ராஸ் தி 100 ohms ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்துருவோம். ஸோ திரும்ப நம்ம ஓம்ஸ் லாவை அப்ளை பண்ணலாம். VR1 is equal to அதில் போகிற கரண்ட் I1 அப்புறம் R1ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். I1 வந்து 0.1 into root 2, R1 வந்து 100 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10 root 2 வருது வோல்ட்டு. ஸோ இந்த ஆப்ஷன் கரெக்டு தான். அடுத்தது இந்த லாஸ்ட் சாய்ஸுக்கான இது வந்து I2 R2 கீழே இருக்கிற அந்த ரெசிஸ்டன்ஸ் R2 அதில் போகிற கரண்ட்டு I2. I2 பார்த்தீங்கன்னா 0.2 into root 2 இல்லையா? into 50. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் இதுலேயும் 10 root 2 தான் வருது வோல்ட்டு. ஆனால் அவங்க 10ன்னு கொடுத்ததுனால இந்த ஆப்ஷன் தப்பு. இப்போ நீங்கள் மெயின் கரண்ட்டு டோட்டல் கரண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த ஏபியில் எது கரெக்டாக அல்லது ரெண்டுமே தப்பான்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை பார்த்துருவோம். இங்கே தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். நான் ஏற்கனவே சொன்னேன் மெயினில் போகிற கரண்ட்டு I is not equal to I1 plus I2. ஏன்னா திரும்பவும் அந்த கரண்ட்டோட ஃபேஸு மேலே போகிற கரண்ட்டோட ஃபேஸ் வேறு, கீழே போகிற கரண்ட்டோட ஃபேஸ் வேறு. இதை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்கிறேன் அப்படின்னா ஒன்ஸ் அகேன் ஃபேஸர் டயக்ராமில் வந்துக்கிறேன். ஃபஸ்ட்டில் இப்போ நீங்கள் போட்டிருக்கிற ஃபேஸர் டயக்ராமில் இந்த ரிசல்டன்ட் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ரிசல்டன்ட் தான் நம்ம வந்து வோல்டேஜ். இந்த வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் என்ன ஆங்கிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா Φ1. இந்த Φ1 நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா tan Φ1 is equal to opposite side which is 100. இதுதான் ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு, அதுவும் 100 தான். 1 எந்த ஆங்கிளுக்கு உங்களுக்கு tan 1 ஆன்சர் வரும்னா 45 டிகிரிஸ். அப்போது 45 டிகிரிஸ் டிஃப்ரென்ஸில் இருக்குது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த சர்க்கியூட் மேலே இருக்கிற சர்க்கியூட் எம்என்ற போர்ஷனுக்கான சர்க்கியூட் வந்து கெப்பாசிட்டன்ஸ் அதில் இருக்கிறதுனால கெப்பாசிட்டிவ் சர்க்கியூட், அதாவது மின்தேக்கி அதிக அதனுடைய பங்கு இருக்கும். அப்போ கிளியராக சொல்லிடலாம், மின்தேக்கி இருக்கிற சர்க்கியூட்டில் வோல்டேஜோட கரண்ட்டு பின்தங்கி இருக்கும். 45 டிகிரிஸுக்கு கம்மியாக இருக்கும், பின்தங்கி இருக்கு. ஓகே, அடுத்த சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஓபி செக்மெண்ட்டில் இப்போ நம்ம இந்த இதில் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். Φ2ன்னு வச்சு tan Φ2 is equal to ஆப்போசிட் சைடு வந்து இதுக்கு ஈக்குவலாக இருக்கும் 50 டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடும் உங்களுக்கு அடுத்துள்ள பார்க்கும்போது 50 தான், 1. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் உங்களுக்கு வந்து tan 45 தானே, 1 45 டிகிரிஸ். இப்போ இந்த செக்மெண்ட்டில் கரண்ட் வந்து வோல்டேஜ் லீடிங்கில் இருக்கும், கரண்ட் லேகிங்கில் இருக்கும். போன செக்மெண்ட் அதாவது கெப்பாசிட்டன்ஸ் இருக்கிறதுல வந்து கரண்ட் லீடிங்கில் இருக்கும், வோல்டேஜ் லேகிங்கில் இருக்கும். ஸோ அதை மாற்றி சொல்லிட்டேன். ஸோ இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா I1 லீட்ஸ். வோல்டேஜ் வந்து ரெண்டுலேயும் சேம் தான், VMNனும் சரி VOPயும் சேம் தான். வோல்டேஜ் VMN கூட வச்சுங்களேன் பை 45 டிகிரிஸ். இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து இது இண்டக்டிவ் சர்க்கியூட் இல்லையா? இண்டக்டிவ் சர்க்கியூட்டில் வோல்டேஜ் தான் லீடிங்கில் இருக்கும், கரண்ட் லேகிங்கில் இருக்கும். I2 லேக்ஸ் பிஹைண்ட் த VOP. VOPயும் VMNனும் சேம் தான், ஞாபகம் வச்சுங்க. ரெண்டும் ஒரே ஃபேஸு, ஒரே வேல்யூ தான். இந்த ஆங்கிளும் 45 டிகிரிஸ் தான். அப்போது ஃபஸ்ட்டு செக்மெண்ட்லேருந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? I1 வந்து அந்த வோல்டேஜோட லீடிங்கில் இருக்குது 45 டிகிரியில். அடுத்த இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? I2 வந்து லேகிங் by the same 45 degrees with respect to the same V voltage. அப்போ நீங்கள் வோல்டேஜ் ஒரு ரெஃபரன்ஸாக நீங்கள் இப்படி மார்க் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க. இந்த வோல்டேஜ் வந்து அப்ளைடு வோல்டேஜ் தான் நம்ம VMNக்கும் V applied. VMN which is equal to VOP. ஃபஸ்ட்டு ஒரு கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா
I1 வந்து லீடிங்னு சொல்லியிருக்கோம். I1 வந்து லீடிங் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா I1 is leading by 45 degrees. This is I1. அடுத்து பார்த்தீங்கன்னா I2 வந்து lagging by 45 degrees. I2 is lagging by 45 degrees. I2 ஆக்சுவலாக பெருசு, I1 ஓட I2 பெருசு. கொஞ்சம் நம்ம அப்ராக்சிமேட்டாக போட்டுக்கலாம். This is I2. இதுவும் 45 degrees தான். அப்போ நீங்கள் ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கணும்னா ரிசல்டன்ட்டுக்கு திரும்ப நம்ம என்ன பண்ணணும்னா parallelogram தான் அப்ளை பண்ணணும். ஸோ ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு we have to apply the parallelogram rule and find it out. ரைட்டா? இதுதான் I கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த I1 I2க்கு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 90 வந்துடுது. அப்போ நீங்கள் திரும்ப பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணி போட முடியும். therefore I is equal to or I squared is equal to I1 squared plus I2 squaredனு வரும். I1 நம்ம என்ன சொல்லியிருக்கோம் 0.1 into root 2 இல்லையா? I2 என்ன சொல்லியிருக்கோம் 0.2. நான் என்ன செய்கிறேன்னா 0.1 into root 2 the whole square into 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆகிறோம். அந்த 2வை ஸ்கொயர் பண்ணும்போது 4. ஸோ இதில் 0.1 into root 2 the whole square வெளியில் எடுத்துடலாம். 1 plus 4 5. ஸோ 0.1 நம்ம 1/10 கூட வச்சுக்கலாம். 1/10 ஸ்கொயர் பண்ணுறோம் இல்லையா? 1/10 0.1 into 0.1 அப்புறம் root 2 into root 2 into 5 வருது. இந்த root 2 into root 2 into 5 10. ஸோ 1/10 அப்படின்னு வருது. இது I ஸ்கொயர்டு. I தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். I is equal to அப்போ 1/√10. மேலே கீழே நீங்கள் √10ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா √10 டிவைடட் பை கீழே வந்து 10 ஆகிடும். இந்த 1/10 வந்து நம்ம 0.1ன்னு வச்சுக்கலாம். 0.1 into √10. √10ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா √9 விட கூட. √9 is 3. அப்போ மோர் தென் 3 வரும். நீங்கள் அப்ராக்சிமேட்டாக 3ன்னு கூட அதை வச்சுக்கிட்டீங்கன்னா 3ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 0.1 into 3 வந்து 0.3 ஆம்பியர்ஸ். ஆக்சுவலாக கூட வருது, கொஞ்சம் கூட. பட் அப்ராக்சிமேட்லி நம்ம என்ன செய்யலாம் 0.3 ஆம்பியர்ஸ்னு வச்சுக்கலாம். சாய்ஸை நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட் in the main circuit. Current through the circuit 0.3 amperes போட்டிருக்காங்க. அது கரெக்ட். அப்ராக்சிமேட்லி current through the circuit is 0.3 √2. இது கிடையாது. அப்போ சாய்ஸ் ஏவும் கரெக்டாக வருது, சாய்ஸ் சியும் கரெக்டாக வருது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன்ஸ் வந்து மல்டிபிள் செலெக்ஷனுங்கிறதுனால போத் ஏ அண்ட் சி கரெக்ட். ஆனால் இந்த இயரில் ஸ்கோர் கீழே வந்து ஏ அண்ட் சி கொடுத்தவங்களுக்கும் ஃபுல் மார்க் கொடுத்தாங்க, சி மட்டும் கொடுத்தவங்களுக்கும் ஃபுல் மார்க் கொடுத்தாங்க, ஏவை எழுதாமல். ஏன்னா கரண்ட் த்ரூ த சர்க்கியூட் வந்து எக்ஸாக்ட்லி 0.3 0.3 கொஞ்சம் கூட. √10 இல்லையா? √10 போடும்போது 3 கொஞ்சம் கூட. ஸோ அந்த இது வந்து அப்ராக்சிமேட்டாக அது வரல. அப்ராக்சிமேட்டாக தான் 0.3 ஈக்குவலாக இருக்குது, நாட் எக்ஸாக்ட்லின்றதுனால சிலர் வந்து அந்த சாய்ஸை விட்டுருப்பாங்க. அதனால் ஏவை போடாமல் சி மட்டும் போட்டவங்களுக்கும் மார்க் கொடுத்தாங்க. நீங்கள் நல்லா நான் வச்சுக்கணும், மல்டிபிள் செலெக்ஷன் அப்படின்னா மோர் தென் 1 தான் ஆன்சர்ஸ் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒன்று கூட ஆன்சர் இருக்கலாம், 4 ஆன்சருமே கூட கரெக்டாக இருக்கலாம். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இந்த கொஷனுக்கான ஆன்சர் இப்படி தான் ஒர்க் அவுட் பண்ணணும்.